இல்லை, இதுவரைக்கும் ஒன்றிய அரசை எதிர்த்து தாவேகா அரசில் இருக்கக்கூடியவர்களோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ எந்த கேள்வியும் எழுப்பியதாக எனக்கு நினைவில் இல்லை. 2-3 நாளைக்கு முன்னாடி மைன்ஸ் பில், தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதித்தொகையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய, மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. எந்தவித விவாதமும் இல்லாமல் அதை பற்றி கூட இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகா அரசு எந்த கருத்தையுமே தெரிவிக்கவில்லை. அதனால அவங்கள எதிர்ப்போம்னு சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறார்களே தவிர தமிழகத்தை பாதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எதிர்த்து எதையுமே பேசுவதில்லை என்பதுதான் உண்மை. காலை உணவு திட்டம் வந்து 8வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை நீட்டித்திருப்பது நிச்சயமாக வாழ்த்தக்கூடியது. அமைச்சர்கள் வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கனவு வேணா அதுவா இருக்கலாம், ஆனா நிச்சயமா எந்த காலத்திலயும் அதற்கு வாய்ப்பு இல்லைங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியிலேயே இது 3வது குற்றச்சாட்டு என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு போடுவதோ சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படுவதோ கிடையாது. தமிழ்நாடு முழுவதுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பொதுவான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. மாணவர்களுக்கு பள்ளியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. குறிப்பாக தங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படும் பொழுது அவர்களை பாதுகாப்பதில் தான் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்காங்களே தவிர பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைப்பதே கிடையாது.